செல்லக்குட்டிகளா, வாங்க புதுமை பெண் சேனல்ல கதை பார்க்கலாமா? செல்லக்குட்டி எல்லாருக்கும் கதை பிடிக்கும்ல? வாங்க வாங்க. கதையின் பேர் என்ன தெரியுமா? சின்ன குருவியின் பெரிய மாற்றம். என்ன சின்ன குருவி பெரிய மாற்றம்னு சொல்றேனா? குழப்பமா இருக்கா உங்களுக்கு? குட்டீஸ், இந்த கதை ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். வாங்க வாங்க செல்லக்குட்டிகளா, கதைக்குள்ள போகலாமா? ஒரு அழகான கிராமம். என்ன கிராமம்? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எங்கு பார்த்தாலும் செடி மரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பச்சை பசைன்னு அழகா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அழகா இருந்துச்சா? அந்த கிராமத்துல நம்ம அம்மு குட்டி குருவி வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம் அந்த கிராமத்துல. எங்க பார்த்தாலும் பசுமையா, எங்க பார்த்தாலும் சுதந்திரமா பறந்து ஜாலியா இருந்து வந்தாங்களாம். நாட்கள் போக 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 அந்த கிராமத்துல மழையே வரல. என்னடா குட்டி குருவி, என்ன மழையே வரல நம்ம கிராமத்துல? வரும் வரும்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஆனா அந்த கிராமத்துல மழையே வரலையாம். கொஞ்ச நாள் பார்த்தா செடி மரம் எல்லாமே, விலங்குகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அப்படியே இதாயிருச்சான். எப்படி ஆயிடுச்சு? செடி வாடி போய் மரம் வாடி போயிருச்சான். ஆகா, என்ன எல்லாமே அழகா இருந்தாங்க, எல்லாம் நம்ம சுத்தியுள்ள இடமே நல்லா இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி குட்டி குருவி அம்மு என்ன ஆச்சா? கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஆகா, நம்ம அழகான கிராமத்தை நம்ம விடவே கூடாது, நம்ம என்ன பண்ணணும்னு யோசித்து பார்த்துதான். என்ன பண்ணுச்சு? யோசிச்சு பார்த்துச்சான். இப்ப என்ன பண்ணுச்சு? குட்டி குருவி பறந்து 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 போச்சான். என்ன பண்ணுச்சு? பறந்து பறந்து போய் எதை பார்க்க போச்சு? எதை எடுக்க போச்சு? வாங்க. நீங்க சொன்னதான் கரெக்டு. தண்ணியை தேடி போறாங்க. தண்ணி கிடைக்கல. ஆனாலும் என்ன பண்ணுச்சு குட்டி குருவி? முயற்சியை விடவே இல்லை. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். குருவி பறந்து பறந்து போய் ஒரு ஆறுல தண்ணி இருக்கிறத பார்த்துச்சான். உடனே என்னாச்சு? அம்முக்குருவிக்கு சந்தோஷமாயிருச்சு. ஆஹா அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இப்பதான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்ன பண்ணுச்சு? வாங்க வாங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்ன பண்ணுச்சு குட்டி குருவி? தன் வாயால அந்த தண்ணிய ஒவ்வொரு டிராப்பா எடுத்துட்டு வந்து அது இருக்கிற கிராமத்துல அந்த செடிக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்துச்சான். பறந்து பறந்து போய் எடுத்துட்டு வந்துச்சான். செடி நாளடைவில் செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சான். செடி வளர்ந்த உடனே என்னாச்சு? மரமாயி காய் பழங்கள் அங்க உள்ள விலங்குகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். ஆஹா, நல்லா ஆயிடுச்சே, நம்மளோட முயற்சி வீணாகலையே. ஆஹா, நம்ம கிராமம் இன்னும் செழிப்பாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சான். உடனே என்ன ஆயிடுச்சு? மழை பெஞ்சு அப்படியே அந்த கிராமமே எப்படி ஆயிடுச்சு? மழை பெஞ்ச என்ன ஆகும்? செடி கொடிகள்லாம் அப்படி செல்வ செழிப்போட வளர ஆரம்பிச்சிருச்சா. உடனே அம்மு குருவி எப்படி ஆடாங்க? ஆகா, நம்ம கிராமம் எவ்வளோ அழகா வந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ன சொன்னது? கடவுளுக்கு நன்றி சொன்னுச்சு. எந்த குருவி? உங்க அம்மு குட்டி குருவி தான் என்ன சொன்னுச்சு? கடவுளுக்கு நன்றி சொன்னுச்சா. இப்ப குட்டி குருவி சோர்வா இல்லாம என்ன பண்ணுச்சு? முயற்சி பண்ணுச்சு. முயற்சி பண்ணி தண்ணியை எடுக்க முயற்சி பண்ணுச்சா. அதனோட முயற்சி என்னாச்சு? பெரிய அளவுல வந்துச்சா? பெரிய அளவுல மாற்றம் வந்துச்சா? அதே மாதிரி நீங்களும் எப்பொழுதும் முயற்சியை கைவிடக்கூடாது. நம்மளாலையும் முடியும் நினைச்சு பிறருக்கு உதவி செய்யணும். நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தையும் எப்படி வச்சிருக்கணும்? நல்லா வச்சிருக்கணும். செல்லக்குட்டிகளா, நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா ஹார்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதை நீங்க சொன்ன கதையை தான் சொல்ல போறேன். பாய் செல்லக்குட்டீஸ்.